அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் டோட்முண்டில் நடத்த இருக்கின்ற சர்வதேச விருது விழாவுக்கு வந்திருக்கின்றோம். அதற்கு பொறுப்பானவர் இதை நடத்துகின்ற அண்ணா தமிழ் MPV சிவனேசன் அண்ணா கூட நிற்கிறார். அவரோட கூட தேவா அண்ணாவும் நிற்கிறார். இன்று இவர்களுடன் தான் நான் உங்களுடன் மக்களுக்காக இன்றைய விருது விழாவை பற்றி இவர்கள் விளக்கமாக கூற இருக்கின்றார்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் சிவனேசன் அண்ணா. முதல் இன்று நடக்க இருக்கின்ற சர்வதேச விருது விழாவை பற்றி மக்களுக்கு 2 வார்த்தை கூறுங்கள். சர்வதேச விழான்றது காலத்தின் தேவையாக இருக்கின்றது, கட்டாயமாக இருக்கின்றது. இந்த வாழ்கின்ற மக்களை வாழ்ந்தோரை நாங்கள் போற்றுவதும் வாழ்த்துவதும் அதற்கான வழியமைப்பும் ஒரு இனத்தினுடைய அவசியம். அந்த அவசியத்தினுடையதை நான் முடிந்தவரை ஒரு சிறிய பங்களிப்பை செய்திருக்கின்றேன் என்று நினைக்கிறேன். இதுதான் உங்களுடைய முதலாவது சர்வதேச சர்வதேச விருது ஆண்டு இதுதான் முதலாவது. இதுக்கு முறை 2017ஆம் ஆண்டு ஒரு விழாவை நாங்கள் சேர்ந்தோம். அது ஒரு சிறிய அளவில் செய்திருக்கின்றீங்க. மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இது எப்படி நடக்க இருக்கின்றது. மற்றும் தேவாண்ணா வணக்கம். நீங்களும் இதை பற்றி 2 வார்த்தை கூறுங்கள். கூறுவதாக இருந்தால் நண்பன் சிவனேசனோடு நாங்கள் இணைந்து பலவலம் பயணித்து வருகின்றோம். அந்த வகையிலே இவர் இப்படியான ஒரு முன்னெடுப்பை எடுத்ததுன்றது நான் நினைக்கிறேன் ஐரோப்பாவிலே இதுதான் முதல் சிறப்பாக 50 மேற்பட்டோருக்கு கௌரவத்தை வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதுவும் தன்னுடைய நிதி பங்களிப்பில் இந்த கலைஞர்களை கூப்பிட்டு கௌரவிக்க வேண்டும். அதுவும் பல்வேறு ஆளுமையாளர்களை பல துறைப்பட்ட கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவத்துறை, இசைத்துறை, பாடுகின்ற திறமை உள்ளவர்கள், அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்கள், அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், பட இயக்குநர்கள் என்று சொல்லி பல பன்முகமான ஆக்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த விருது விழா அமைந்திருக்கின்றது. சிவனேசன் இந்த வகையில் தமிழ் MPV 33வது ஆண்டு விழாவில் இப்படி ஒரு சர்வதேச விருது விழாவை எடுத்தது என்பது மிக சிறப்பான விஷயம். அதற்கு சிவனேசனுக்கோடு நான் இணைந்து சிவனேசனோட நட்பு ரீதியாக நாங்கள் பயணிப்பதில் இந்த நிகழ்வை சிறப்பாக நாங்கள் எல்லோரும் இணைந்து நிற்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி. இந்த மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நாங்கள் எல்லோரும் நடத்தி முடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து பார்ப்போம். நிச்சயமாக எல்லோரும் இணைந்து பயணிக்கின்றோம். நன்றி. நன்றி. Wir haben in Kürze vor, die Veranstaltung zu beginnen. Also wir fangen dann in Kürze an. Seid entspannt, habt gute Laune, es wird gefeiert, geehrt und es gibt auch sehr viel Entertainment, also seid offen. ஒரு சிறப்பான 50 பேரை கௌரவிக்கின்ற ஏவன் தமிழ் MPVயின் சிறப்பு ஈடுமதி அவர்கள் அது கொண்டுள்ளார்கள். அத்தோடு மதி, அத்தோடு இன்னும் பலர் நாங்கள் அவர்களை சற்று நேரத்தில் அறிமுகப்படுத்துகின்றோம். இங்கே காரணம் ஏனென்றால் நாங்கள் நிகழ்வுகளை ஆரம்பிக்க வேண்டிய இருக்கின்றது. இந்த வகையில் இந்து தேவேந்திரர்களும் மரியவர்களும் அங்கே முன்னது செல்ல வேண்டும். சுவாமினி தேவராஜா முன்னது செல்ல வேண்டும். முன்னுக்கு போங்கள் ஆலயத்திற்கு. திருமதி மலர் அவர்கள் இந்த ஆரம்ப மண்டபத்தில் விழா துவக்க மண்டபத்தில் இருக்கின்ற மங்கள விளக்கை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் சிலரை இணைக்க இருக்கின்றோம். முகப்பு வாசலில் மங்கள விளக்கை சென்றவர்கள் அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டுள்ள உங்களை அங்கிருந்து அழைக்க விழாவில் தாமதிக்காமலுக்கு பின்னோக்கி செல்லுகிறோம். பாரத் அதாவது கௌரவத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அதனால் ஒளிபெருக்கி கருவி வைத்திருக்கின்ற அனைவரும் இணைந்து பாருங்கள். Die Gäste im Saal sind eingebracht.
Nach tamilischen Sitten und Werden sollten Menschen mit Applaus ins Saal reingebeten. Also bitte, wo ist der Applaus? சிறப்பான கௌரவ பாராட்டு விழாக்கள் மறுபடி கட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தயவு செய்து தாழ்மையாக. காரணம் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள். அருணி மருத்துவர் அருணி நிற்கிறார். அதோடு பல பணி அன்போடு அழைத்துக் கொள்ளப்படுகின்றீர்கள். குமார் அதோட நாங்கள் அனைவருமாக எடுத்துக்கொண்டு சிரமங்கள் நாங்கள் பிள்ளைக்கு உங்களுக்கான கதிரைகளை நாம் வைப்பதாக நினைத்திருந்தோம். இதை அவசரமாக செய்ய வேண்டியிருக்கிறது. நன்றி. அனைவருக்கும் விளையாட நண்பர்கள் எடுத்து விடுகிறோம். நாங்கள் 3 மணிக்கு நகர விழாவை அனுப்ப வேண்டிய விளையாடலை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஏழன் அவர்கள், வனிதா அவர்கள், ஜெனி அவர்கள் இவர்கள் ஏழை சாதனை படைத்த ஒரு நிகழ்வாக நடைபெற்றுள்ளது. உண்மையிலேயே ஐரோப்பிய ரீதியாக 50க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அழைக்கப்படுகிறார். திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அழைக்கப்பட்ட வகையிலே அவருடைய வரவு இருக்கின்றது. நல்ல சிறப்பு. பலர் வந்திருந்தார். உண்மையிலே மங்கள விளக்கங்கள் நிறைவாக இப்படி அரங்கத்தில் இப்படி குறிப்பிடப்படுகிறது. ஒரு நிழல் படம் எடுப்பதற்கு தயாராக இருங்கள். வணக்கத்தோடு ஆரம்பிக்க தம்பதிகள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் இன்னொரு முறை சிறந்த கரகோஷங்களோடு அவர் மட்டுமில்லாமல் அவருடைய குடும்பத்தையும் இணைத்து ஒவ்வொரு வேலையும் இந்த நாற்காலி சரிப்படுத்துறதுலேருந்து இந்த மேடையை கூட அழகா அலங்கரிச்ச திரு சிவனேசன் ஐயா, தமிழ்மணி சிவனேசன் அவர்கள், அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பேசும்போது எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. அவர்கிட்ட வந்து விஐபி அப்படின்னு சொல்லிட்டா விவிஐபியா நடந்துக்குவாங்க பெரும்பாலும். ஆனா ஒரு சில மனிதர்களே இப்படி இருப்பார்களுக்கு ஐயா சிவனேசன் அவர்கள் எடுத்துக்கட்டு அதுவும் அவருடைய பெருந்தன்மையான விஷயங்களை நான் பார்க்கும் பொழுது அவர் ஒரு தமிழ் சேனல், அதாவது ஒரு தமிழ் டிவி வச்சிருக்காரு. அவர் போலவே இருக்கக்கூடிய மற்றவர்களையும் நண்பர்களாக தன் கூட வச்சு இந்த ஒரு நிகழ்வை நடத்துவது மீண்டும் எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு. ஏன்னா நான் எப்பயுமே எங்க நாட்டில் பார்த்தது வந்து எதிர்ப்புறையாக வேலை செய்யறது வந்து ஐயா சிவனேசன் ஐயா, உங்களுடைய இந்த குணம் எல்லோருக்கும் இருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும், இந்த உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லி வியப்பாரு. நன்றி. அடுத்ததாக இந்த ஆசிரியரை வழங்குவதற்காக நாம் ஆலயத்தின் குருக்கள் ஸ்ரீ பாஸ்கர் குருக்கள் அவர்களை இப்பொழுது அழைக்கிறோம். நன்றி அவர்கள் வாழ்த்துக்களை சொல்வதற்காக.
वसिष्ठं शक्तिं सदत्पुत्रपराशरं सव्यासं सुखं गौडवदं मगान्धं गोविन्दयोगीन्द्रं हदास्य शिष्या शङ्कराचार्यां गस्तामलगं सशिष्यां गन्त्रोडकं वार्तिककारं मन्यानस्मत्कुरु இன்றைய இந்த எம்டிவி தமிழ் எம்டிவி தொலைக்காட்சி திரு சிவனேசன் அவர்களுடைய அன்பு அழைப்புக்கு ஏற்று இந்த இடத்திலே ஆசி வழங்க வந்திருக்கின்றோம். ஆசி என்பது ஒரே வார்த்தையிலே முடித்துக் கொள்ளலாம். அதுவும் மந்திரத்தை சொல்ல வேண்டுமானால் ஒரு செகண்ட் கூட தேவையில்லை. சதமானம் பவதி சதாரிவு சதஸ்புருஷேந்தியாக ஆயுஷ்யவேந்திரியே பிரதீதிஷ்டதி முடிஞ்சது வேலை. அப்போ அதில்லாமல் அவரை வாழ்த்த வேண்டும். எல்லா இடத்திலேயும் நின்று எந்த நிகழ்வானாலும் பொதுவான நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்வுகளை நல்ல முறையிலே எடுத்து உங்களுக்கெல்லாம் கருதிருந்த ஒரு மிகவும் சிறந்த ஒரு அன்பர் தொண்டர். நான் நம்ம ஆலயத்தில் கூட பார்த்துக்கிட்டேன். முன்னாடி வந்துடுவார், தேர்தலாவில் முன்னாடி வந்துடுவார். அவருடைய மண்டை தான் உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தேன் நான் கொடி வரலன்னு பார்க்குற மட்டும் அவர் தெரியும். அப்படி ஒரு முன்னுக்கு நின்று நல்ல ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சிறந்தவர். மேலும் எளிமையாக பேசுவார், அன்பாக பழகுவார். நான் பார்த்ததில்லை, ஆனால் நான் அதிகமாக பழகியதில்லை. பட் ஒரு அகத்தின் அளவு முதல் தெரியும் சொல்லி சொல்லுவார். பார்த்த உடனே ஒரு பிடிக்கலாம், அவரோட பேசலாம். பார்த்த உடனே சொன்ன அவரோட பேசுறதுக்காக பேசாமல் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த வகையில் அவரோட பேசக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர். 33 ஆண்டுகள் இங்கே நம்ம ஆலயமும் 33வது உற்சவம் இப்போ இந்த ஆண்டு 33 ஆண்டுகள் சிறப்பாக யாருக்கும் சிரமம் கொடுக்காம, முதல்ல அதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வது தான் வாழ்க்கை. அப்படி ஒரு இடையூறு இல்லாமல் தான் தன்னுடைய வேலை உண்டு என்று சொல்லி தன்னுடைய அந்த நிகழ்வுகளை எடுத்து சென்று மக்களுக்கு கொடுத்து பெரும் ஆதரவை பெற்ற ஒரு அன்பர் திரு சிவேஷ் அவர்கள். அவர்களுக்கு ஒரு செல்வதிலேயும் மேலும் சில மன்ற தலைவர்களும் செயலாளர்கள் பொருளாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே மிக சிறந்த பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். நிறைய மீடியாக்கள் தொலைக்காட்சி போன்ற தலைவர்கள் இருக்கின்றீர்கள். அந்த மத்தியிலே இவர்கள் நீங்கள் எல்லாம் செய்திகள் கொடுக்குற வாழ்த்து தான் பெரிய வாழ்த்து. அந்த வகையிலே எங்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்து அம்மா வர வேண்டும் இருந்தது வர முடியல. எல்லாம் வல்ல அம்பிகளுடைய அருள் குருவுடைய ஆசை இவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். தொடர்ந்து இவருடைய சேவை மிளிர வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்தாசை வேண்டும். நம்முடைய ஒத்தாசையும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்களை அழைத்து சென்று பின் இருக்கின்ற கதவுகள் அமர்த்தி இங்கே உங்களுக்கான திரையிடல் நடைபெறும். அதாவது உங்களை பற்றிய தகவல்கள் இந்த திரையிலே கூடப்படும். அந்த திரை எவ்வளவு சிரமம் என்பது தெரியும். அப்படி இருக்கும்போதும் நாங்கள் இந்த விழாவை குறித்த நேரத்தில் நிறைவு பிரதம விருந்தினராக வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். விருந்தினராக அழைத்ததற்கு நமது என்டிவி இயக்குனர் திரு சிவனேசன் அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே இன்றைய தினம் ஜெர்மனியில் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலக தமிழர்கள் எல்லோருக்கும் ஒரு உன்னத நாள். தமிழ் என்டிவி 3 தசாப்தங்களாக கடந்து இன்று 33வது ஆண்டுகளாக ஜெர்மன் நாட்டில் கால் பதிக்கிறது. இந்நாட்டில் இன்றும் என்றும் தமிழர்களை சென்றடைய வேண்டும் இத்தொலைக்காட்சி. தமிழ் மக்களின் படைப்புகளையும் கலை அம்சங்களையும் எடுத்துகின்ற ஒரு தொலைக்காட்சியாக மிளிர வேண்டும். அது மாத்திரமல்ல, இத்தொலைக்காட்சியின் இயக்குனர் திரு சிவனேசன் சிறந்த ஒரு தமிழ் நேசனாக இருக்கின்றார். அதனால் தான் தொலைக்காட்சிக்கு எம்டிவி என்று
இவர்கள கௌரவத்தை வழங்கி கொண்டாட சிவரேசன் அவர்கள் தமது வரவேற்பு நடனத்துக்காக பாடலை தயார் செய்து அழைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். செல்வி வந்து டாக்டர் ஜேமன் ஜோ எம்பிபி ஸ்காபரோ நோர்த் அவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து எம்பிபிக்கு தந்திருக்கிறார். அதை நாங்கள் கொடுத்து மகிழ்ப்பதில் எங்கள் கனடா மக்கள் பெருமைப்படுகிறார்கள். Tamil MTV Awards Festival. வாழ்த்துக்கள். On behalf of the Tamil community in Scarborough and Ontario, I would like to extend my warmest greetings and congratulations to German Tamil TV on the occasion of their International German Tamil MTV Award Festival. This festival has helped establish a meaningful platform to celebrate Tamil talents and cultural excellence on இங்கே கொண்டு வந்து வழங்கி வைக்கும் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த விழாவில் இப்பொழுது திருமதி ஸ்ரீரேசன் அவர்களுக்கு போராட்டத்திற்கு அவர்களுக்கு உங்களுடைய சிறப்பான கரகோஷம் இந்த விழாவில் நாயகர்களாக இருக்கும் நன்றி. சசிகலா நரேந்திரா இந்திய மட்டக்களப்பில் பிறந்து கனடாவில் புலம்பெயர்ந்து தமிழுக்கும் கலைத்துறைக்கும் மாபெரும் சேவையை ஆற்றுகளின் வீர பெண்மணிதான் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தலைநிமிர்ந்து வாழ்வதும் தம்மால் இயன்ற உதவிகளையும் சேவைகளையும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வழங்குவது எம்மை சிலரே. அந்த வரிசையில் இவருக்கு எப்போதுமே தனிச்சிறப்பிடம் உண்டு. பெண்ணாக பிறந்த இவர் ஒரு பெண்ணின் சாதனையிலும் வேதனையிலும் பங்கெடுக்க ஒருபோதும் தவறியதில்லை. தான் மட்டுமே உதவி பெற வேண்டும், உயர்வு பெற வேண்டும் என நினைக்கும் இந்த சுயநல உலகில் தன்னை போலவே அனைத்து மங்கையரையும் மாண்புற போற்ற வேண்டும் என்ற இவர் எண்ணம் தான் யாருக்கு வரும். சாதனையாளர்களை கௌரவிக்கவும் சாதிக்க துடிப்பவர்களை ஊக்குவிக்கவும் இவர் ஒருபோதும் தயங்கியதில்லை. எந்த தேசமாக இருந்தாலும் சரி, எந்த தீவாக இருந்தாலும் சரி, தன் பணச்சுமையையும் கணக்கில் எடுக்காமல் கடை கடந்து பயணம் செய்வவர் சசிகலா ஆகிறார். இவர் விழித்திரு பெண்ணை என்ற அமைப்பை நிறுவி பெண்களை பெருமைப்படுத்தும் வகையில் பல நிகழ்வுகளை தசாப்தம் கிடந்து செவ்வனை செய்து வருகிறார். இந்த விழித்திரு பெண்ணை என்ற அமைப்பு இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் பெரும்பாலான வேலைகளுக்கு நூற்றுக்கணக்கான பெண்களை விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. விழித்திரு பெண்ணின் அமைப்பானது பெண்களுக்கான கிடைப்பாளர்களை வழங்குதல், பெண்களுக்கான கல்வியை மேம்படுத்துதல், பெண்களின் நான் இப்போது ஆண்டு சொன்னால் வயதை கண்டுபிடித்துள்ளார்கள். ஆனால் 28 வருடமாக நடனம். ஆக இங்குள்ள மக்கள் இந்த மாதிரி நடன கலையாக எந்த ஒரு கலையும் ஆர்வம் செலுத்துவது பெருமையான ஒரு விஷயம். அந்த வேலையில் இப்போது நடன கலைஞர்களை அழைச்சிடலாமா? ஆம், அழைத்திடலாம்.
தமிழ் துறையில் ஜெர்மனியில் இவ்வகையான விழாவுக்கும் தமிழோடு கூடிய நிகழ்வுகளை நடாத்துகின்ற உடல்வியாளர்களை எழுதிட்டு நாங்கள் அவர்களுக்கு மதிப்பளிப்போம். இப்பொழுது நடைபெறுவது உலகியாளர்களுடைய மதிப்பளிப்பு. ஜெர்மனியில் வாழும் தமிழர்கள் தமிழோடு கூடிய வெளியோடு அமைப்புகளோடு கூடி வீட்டாளர்களுடைய வீரர்கள் பத்திரிகை ஸ்தாபகர் நாசிலாமணி விஜய குலசிங்கம் ஆகிய நாயினை விஜயன் அவர்களை தமிழ் டிவி கௌரவிக்கும் நேரம் இது. இவர் ஆரம்ப கல்வியை நாயினை மகாவித்தியாலயத்திலும் உயர்தர கல்வியினை யாழ்ப்பாணம் ஸ்டாலின் கல்லூரியிலும் கற்றார். காவல்துறையில் தொலைத்தொடர்பு உத்தியோகஸ்தராக பணிபுரிந்தார். செம்மணத்தம் குலம் வாலிபர் மன்றத்தின் ஸ்தாபகராக 14 வயதில் இருந்தார். சிவராத்திரி விழா நாடகங்களில் நடிகராகவும் விளங்கினார். 1977ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் 130க்கும் மேற்பட்ட தமிழர்களின் உயிரை காப்பாற்றியமை இவரின் மறக்க முடியாத பணிகளில் ஒன்றாகும். இவரின் பணிகள் குறித்த கட்டுரை வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் இவரின் தேசிய பணிகள்: தமிழர் கலாசார நட்பணி மன்ற தலைவர், தமிழ் பாடசாலை அறநெறி பொறுப்பு, சசிகலா நகினை ஜெர்மனியின் முதலாவது தமிழ் பத்திரிகை தமிழருவி ஆசிரியர், SN நுண்கலை கல்லூரி நடத்தி பல கலைஞர்களை உருவாக்கியுள்ளார். 8 ஆண்டுகளாக இசை திருவிழா நடத்தியவர். கலை கலாசாரம் பண்பாட்டு பொறுப்பளித்த விருதுகள்: தமிழ்வேல் விருது, ஊடக விருது. தமிழருவி வானொலி பல நாட்களில் 24 மணி நேரமும் ஒலிக்கின்றது. 40 ஆண்டுகளாக ஆசிரியை சசிகலாவுடனும் கலைத்துறையில் டிப்ளோமா பட்டம் பெற்ற 4 பிள்ளைகளுடனும் கலையுலகில் பெயர் பெற்று வாழ்ந்து வருகின்றார். 40 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் கலை சமூக பணிகளில் மாணிக்க விழா வருகின்ற ஐப்பசி மாதம் நடைபெற உள்ளது என்பதை குறிப்பிடத்தக்கது. நாமும் வாழ்த்துவோம். ஊடகவியலாளர் நாயினை விஜயன் அவர்களுக்கு தமிழ் MTV நிறுவனம் தனது 33வது ஆண்டின் சர்வதேச ஜெர்மன் விருது விழாவில் தமிழ் MTV விருது வழங்கும். இந்த இனிய மாலை உலகிலே ஒரு அற்புதமான நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தி வணங்குகின்றேன். வடக்கு குருக்களையா அவர்களுடைய பாதம் பணிந்து காமாட்சி அம்மாளுடைய திருவடிகளையும் நாகபூஷணி அம்மாளுடைய திருவடிகளையும் வணங்கி ஓரிரு வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறேன். மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் 1993ஆம் ஆண்டிலே இருந்து தமிழருவி பத்திரிகையோடாக நாங்கள் வாட்டி வழங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே பல மேடைகளை அலங்கரித்து உங்களுடைய பங்களிப்போடு உங்களுடைய மேடைகளிலே விழுந்திருக்கின்றன. காத்திருந்தாலும் நாங்கள் வந்த பொழுது ஒரு வீட்டிலே கூட ஒரு குத்துவிளக்கு இல்லை. வெளி நகரங்களுக்கு செல்ல முடியாது, படிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது என்ற விடயத்தில் நாங்கள் 5 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம். அந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் சிந்தித்து, அப்பொழுது எனக்கு வயது 30 தான், இளைஞராக இருந்த பொழுது நாங்கள் அந்த காலத்தில் இருந்து தமிழ் பாடசாலைகள், சமய வகுப்புகள், கலை விழாக்கள் போன்றவற்றை எல்லாம் இன்று வரை நாங்கள் தொடராக நடாத்தி வருகின்றோம். தொடர்ந்து இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெர்மனிய மண்ணிலே எங்களுக்கான இந்த விருதை தம்பி சிவனேசன், மலரும் மாலை சிவனேசன் என்று நாங்கள் அழைப்போம். அவருடைய அந்த அன்பினாலே இந்த அற்புதமான நிகழ்வை செய்திகளை எல்லாம் பாராட்டி இருக்கின்ற அதற்கு நாங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காவல்துறையிலே வயர்லெஸ் ஆபரேட்டராக நான் கடமையாற்றி இருக்கின்றேன். என்னுடைய லட்சியமாக இருந்தது நமது மக்களை
எப்படி பாதுகாக்கலாம் என்று 1958ஆம் ஆண்டிலே 6 வயதிலே கலவரத்திலே ஓடி ஒழிக்கிறார்கள். அதன் வகையிலே நான் எந்த உத்தியோகத்துக்கு போனால் மக்களை பாதுகாக்கலாம் என்ற சிந்தனையிலே 1977ஆம் ஆண்டு கலவரத்திலே நான் காவல்துறையிலே 25 வயதிலே இருந்த பொழுது அங்கே கலவரம் படித்த பொழுது நான் இருந்த இடம் பரவப்பத்தாக காட்டகஸ்திகிரி என்ற பகுதியிலே ஏறக்குறைய 120க்கும் மேற்பட்ட நமது உறவுகளை தனியொருவராக இருந்து யூனிஃபார்மையும் கிழித்து போட்டு நடுரோட்டிலே நின்று நான் அந்த காடையர்களை அடித்து உதைத்து கலைத்துவிட்டு அவர்களை நான் காப்பாற்றியது என் வாழ்நாளிலே பெற்ற வாட்சியமாக கருதுகிறேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் நடி விஜயன் இலிசி நாடகத்துறையில் கால்பதித்து இப்பொழுது ஊடகங்களுக்குரிய சர்வதேச தமிழ் விருதை பெறுவர் நாயனை விஜயன் அவர்கள். வணக்கம். இன்று இந்த சர்வதேச விழாவுக்கு வந்திருக்கிறார் இந்திரவெண்ணா பரிசிலிருந்து பல துறைகளிலும் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார். அவரிடம்தான் இன்றைய சர்வதேச விழாவை பற்றி கொஞ்சம் அவரிடம் கேட்போம். வணக்கம் அண்ணா. நன்றி சகோதரி, உங்களுடைய அன்புக்கு மிகுந்த நன்றி. நான் நினைக்கின்றேன் முதல் தடவையாக என்னுடைய மதிப்புக்குரிய சிவனேசன் அண்ணா அவர்களுடைய ஆளுமையில் உலக பிறப்பெங்கும் வாழுகின்ற தரமான கலைஞர்களை அழைத்து அவர்களுடைய கலை படைப்புகளுக்காக இந்த விருது வழங்கி இன்னும் உற்சாகப்படுத்துகிறீர்கள். அந்த வகையிலே எனக்கும் கற்றோர் சபையிலே என்னையும் இறைவன் நிறுத்தியிருக்கிறான். எனவே எனக்கு இந்த விருது கிடைப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்படிப்பட்ட விருது கிடைப்பதால் இன்னும் நாங்கள் விரைவாக ஓட வேண்டியிருக்கும். மக்களுக்கும் மண்ணுக்குமான பணிகள் நிறையவே செய்ய வேண்டியிருக்கிறது. உங்களை போன்ற பெண்மணிகளே இதுக்குள் நிற்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்பது ஒரு சிறப்பாக இருக்கிறது. என்னுடைய இந்த விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பாராட்டுகளும். நன்றி அம்மா. மிக்க நன்றி அண்ணா. இந்த விழாவுக்கு எவ்வளவு இடையூறுகள் வேலைப்பழுக்கள் இருந்தாலும் கட்டாயம் எங்கள் தமிழ் மக்களுக்காக இப்படி கூடி ஒன்றிணைந்து கொள்வது உண்மையில் மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. மிக்க அதே போல என்னுடைய சகோதரியுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்க்கலாம். பலதரப்பட்ட விடயங்களை எல்லாம் மிக சிறப்பாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். எனவே நீங்களும் ஒரு கலைத்தாய் என்பதற்கு பெருமகிழ்ச்சி. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி அண்ணா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் உங்களோட துறைகளை உங்களோட பல கலைகளையும் மக்களுக்கு எடுத்து காட்ட விருப்பப்படுகின்றேன். சந்தர்ப்பம் ஏற்படும் போது அதையும் என்னோட ஒத்துழைப்பீங்கள் என்று நம்புகின்றேன் அண்ணா. நன்றி அம்மா. மிக்க நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம் தீர்த்தியா. வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தெரியாதவர்களுக்குமாக இவர்கள் இங்கு பிறந்து வளர்ந்து படித்து இப்போ இலவன்சராக, அதாவது பல துறைகளிலே இவன் கெட்டிக்காரியாக விளங்கி கொண்டிருக்கிறார். சில இடங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களோடு அப்படியே அதில் கலந்து கொள்வதனால் வேறு இடங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனைகள் அப்படி இருக்கிறபடினால் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இனி கவர்மெண்ட் ஃபுல்லாகவே எல்லா இடங்களுக்கும் அவ தெரியக்கூடியவாறு வளர்ந்து வருகின்றார் என்று சொல்லிக்கொண்டு அவளிடம் சில கேள்விகளை கேட்போம். திருப்திகா, நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த இலவன்சராக கடமையாற்றி கொண்டு வருகிறீர்கள்? ஒளி வாங்கி முதல் தடவை பிடித்த போது எனது வயது 18. அதாவது வந்து ஒரு ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு மேலாக. என்ன சரியான வயது சொன்னா வயதை கண்டுபிடிச்சுவீங்க, வருஷங்களை சொன்னா. ஆகையால 10 வருடங்களுக்கு மேலாக உண்மையில சந்தோஷமாக இருக்கின்றது. இதை விட என்னென்ன துறைகளை நீங்கள் சிறந்து விளங்குகின்றீர்கள்? நான் நடன கலைஞர், நடன இயக்குனர், நாட்டிய கலாஜோதி பட்டம் வாங்கியிருக்கிறேன். சங்கீதம் வீண பயின்ற நான் மற்றது படிப்பில் சட்ட படிப்பு தொடர்ந்து வருகிறேன். மற்றது இப்பொழுது ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில், புவின்சியால் என்ற நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன். மற்றது அறிவிப்பு, கோயில் தொன்று என்று பொது பணிகள் பல தமிழாலயத்தில் தமிழ் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். உங்களோட சட்டத்துறை இதை படிப்பு முடியுதா? இப்ப அடுத்த வருஷம் முடிய போகிறது. கட்டிக்காரு. அதை தொடர்ந்து நல்ல முறையில் முடித்து எல்லாத்துக்கும் சட்டங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இருக்கின்ற மக்கள் இவர்களை பார்த்து இதற்கு கீழே வருகின்ற தங்கைமாரோ தம்பிமாரோ நல்ல துறைகளுக்கு நல்ல பணிகளை நல்ல படிப்புகளை படித்து நல்ல துறைகளை எடுத்து வேலை பார்த்து நல்லவர்களாக மற்றோர் எல்லோரும் போற்றத்தக்க வண்ணம் வாழ வேண்டும், பெற்றோர்களை பெருமைப்படுத்தும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மிக்க நன்றியடா திருத்திகா. மிக்க நன்றி. உங்களை எல்லோரும் இப்படி துணிந்து இந்த இடத்துக்கு வந்து இப்படியான வேலைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நாங்கள் இந்த இன்றைய நிகழ்வை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. சமயம், சமுதாயம், இலக்கியம் என்கின்ற பன்முகம் கொண்ட மற்றொரு ஊடகவியலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மேடையில்
ஊடகவியலாளர், ஆசிரியர், பேச்சாளர் திரு கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தமிழ் டிவி கௌரவிக்கும் நேரம் இது. 91ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டுக்கு புலம்பெயர்ந்தார். புலம்பெயர் தேசத்தில் அவர் ஆற்றுகின்ற சமூக பணிகளில் பயணம் பற்றிய ஒரு பார்வை. பன்னாகம்.com பிரதம ஆசிரியர், நமது இலக்கு பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர், ஐரோப்பிய தமிழ் வாசகர் வட்ட இயக்குனர், சோலை சஞ்சிகை ஒளிப்பேழை உருவாக்கிய இயக்குனர், தமிழ் எழுத்தாளர் இணையகம் ஒழுங்கமைப்பாளர், ஜெர்மன் தமிழ் கலாசார மன்ற தலைவர், மேடை தொலைக்காட்சி தொடர் நாடக நடிகர், தமிழ் பாடசாலை ஆசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், பன்னாட்டு புலம்பெயர் தமிழ் எழுத்தாளர் ஒன்றிய நிர்வாக செயற்பாட்டாளர், நல்வாழ்வு அமைப்பு அனுசரணையாளர், உலக தமிழ் எழுத்தாளர்களின் சிறுகதை போட்டி அமைப்பாளர், விழுதல் என்பது எளிமையே என்னும் உலக தமிழ் எழுத்தாளர்களை இணைத்து எழுதிய நாவலின் இணையமைப்பாளர் என இவரின் சமூக பணிகள் தொடர்கின்றன. இவரின் பணிக்காக கிடைத்த விருதுகள் ஊடக வித்தகர் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, வாசகர் வட்ட விருது, சிறந்த ஆசிரியர் விருது, செந்தமிழோர் விருது. இது மட்டுமல்ல, பேச்சுக்கான உலக சாதனை விருதுகள் 2 பெற்றுள்ளார். இவ்வாறு பல விருதுகளை பெற்ற பன்னாகம் திரு கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஊடகவியலாளர் பணிக்காக தமிழ் டிவி நிறுவனம் தனது 33வது ஆண்டின் சர்வதேச ஜெர்மன் விருது விழா நிகழ்வில் தமிழ் டிவி விருது வழங்கி மதிப்பளித்து மகிழ்கின்றது. பல பரிமாணங்கள் கொண்ட நிகழ்ச்சியில விருது வழங்குகிறார். பணியாற்றி அவருக்கு இந்த விழாவை இவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையிலே தங்கள் தவறாக பலரிடம் ஆலோசனை பெற்று எங்களின் அமைப்புகளையும் தன்னுடன் இணைத்து இந்த விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கும் சிவனேசன் குடும்பம் அவர்களுக்கு முதற்கண் வாழ்க்கையில் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். இருக்கும்போது நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் எங்கள் சேவை செய்வோம். எங்கள் பணத்தை இழந்து எங்கள் வாகனங்களில் திரிந்து நாங்கள் அந்த சேவைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ஒரு மன திருப்தி தான் எங்களுக்கு காரணமே ஒழிய இப்படியெல்லாம் சிவனேசன் உறவு செய்திருக்கின்ற அதே போன்று மற்றவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்வதற்கு தெரியவில்லை. உண்மையிலே இன்று இந்த நிகழ்வை நான் நினைத்து மிகவும் உலகாக வளைகிறேன். அவர்களுக்கு போராடை போட்டுக்கொண்ட நேரம் இது ஊடக தரப்பில் பல சிறப்புகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று இந்த விருதுகளை ஆசிரியர் அனுபவம் கொண்ட இந்தியா ரவி அவர்களை இந்த வகையை கௌரவிக்க நேரம் அவர்களை கனவாக்குகிறார். அவர்கள் மனமகளே ஆசிரியராக, பேச்சாளராக, நாடக நடிகராக, பட்டிமன்ற பேச்சாளராக மட்டுமல்லாமல் அறிவிப்பாளராகவும் 1999 பிரான்சில் ஒளிபரப்பாகிய ABC தாண்டி தன்னுடைய வானொலித்துறைக்கான பயணத்தை ஆரம்பித்தார். அதற்கு பின்னால் ஒரு வானொலி ஆரம்பித்து அந்த வானொலிக்கு தலைமை தாங்கி வானொலி என்ற விருதை அடைவதற்கு காரணமாக 2005ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 11ஆம் தேதி ஜெர்மனியில் ஒரு தமிழ் வானொலி ஆரம்பித்து தன்னுடைய முயற்சியை கடன்பட்டு சிறப்பான நிகழ்ச்சிகள் மூலம் மக்களுக்கு மனக்கவர்ந்த ஜெர்மனியில் தொடங்கப்பட்டு முதலாவது தமிழ் வானொலி என்ற பெருமையை அடைந்தார். ஜெர்மனியில் ஆரம்பிக்கப்பட்ட கலை கலாச்சார கல்வி சேவைகளுக்கான ஆரம்பத்தில் ஐரோப்பிய தமிழ் வானொலி அகர சஞ்சிகையில் அகர தீபம் சைவ சமய சஞ்சிகையில் ஆசிரியராகவும் ஜெர்மனி தமிழ் உறவுகளுக்காக கண்ணாடிக்கு கலைத்தொழில் தன்னை ஈடுபட்டுக் கொண்டு நடப்பதை சேவையாற்றினார். வியப்புகள் வளர்ச்சியை கண்டு வாழ்நாள் சாதனையான விருதையும் இதற்கு கலைவர் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்து ஒரு ஆளுமையாளர் பட்டிமன்ற பேச்சாளர் அவருடைய மிக்க குரலாக கொண்ட ஊடகவியலாளர்கள்
வானிலை அழியாத வல்லமை சிறந்த வாழ்வை கோல திரு ரவீந்திரன் அவர்கள் இங்கே சில தவறுகள் நடந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டுக்கு எந்த தவறுகளையும் உடனேயே சுட்டிக்காட்டும் நண்புடையவர் முதன்மையாக உச்சரிக்கப்பொழுது கூட 2 ரவிகள் இருக்கிறார்கள். அதை இப்போது ஈட்டிஆர் ரவி அவர்களுடைய மதிப்பளிப்பு சர்வதேச தமிழர்கள் விருது விழாவில் இன்றைய மதிப்பளிப்பு நீண்ட காலம் ஜெர்மனியிலே கலைத்துறையிலே பணியாற்றி என்றும் இனியும் விருதுகளுக்கு சொந்தக்காரர் அவர்கள். அவர் ஒரு சில நிமிடம் பருவமையில் குடல் கூற்றுக்கு இடையின வீழும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்ற பாரதியினுடைய வரிகளை வசமாக்கி இந்த மாலை பொழுதில் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். மிகச் சிறப்பாக முயற்சி செய்திருக்கின்ற சிவநேசன் குடும்பத்தினருக்கு எல்லோர் சார்பிலும் மனம் நிறைந்த நன்றிகள். Thank you.